என் அன்புக்குரியவர்களை, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். புதிய நாளிலே புதிய கிருபையும் புதிய இரக்கத்தையும் தந்து ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஒரு தேவன் இருக்கிறார், அவர் உங்களை நடத்துவார். அவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும். அவருடைய புயம் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும். ஆகவே கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஒரு முறை ஒரு தகப்பனும் ஒரு மகளும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டேன். அப்பொழுது அந்த தகப்பன் சொல்லுகிறார், மகளே, இந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணீரை தூக்கு என்று சொன்னார். உடனே அந்த குழந்தை போய் அந்த பக்கெட்டை தூக்க விரும்புகிறாள். அவளால் தூக்கவே முடியவில்லை. அது ஒரு சிறிய பக்கெட் தான். உடனே அவள் வேகமாய் வந்து சொன்னாள், டாடி, என்னால் தூக்க முடியாது, நீங்கள் தூக்குங்கள் என்று சொன்னாள். உடனே அந்த தகப்பன் சொன்னார், என்னாலும் தூக்க முடியாது மகளே. அவள் சொன்ன, இல்லை டாடி, உங்களால் தூக்க முடியும், என்னால் முடியாது. என் கை பாருங்க, குட்டி கை, உங்கள் கை பிக்கு கை, நீங்கள் தூக்க முடியும் என்று சொன்னார். அந்த தகப்பனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவர் பக்கெட்டையும் தூக்கினார், மகளையும் தூக்கினார், வேகமாய் நடந்து சென்றார். இந்த காட்சி எனக்கு சந்தோஷத்தை தந்ததும் அல்லாமல் ஒரு பூரிப்பை கொடுத்தது. இந்த குழந்தை சொன்ன வார்த்தை, என் கை குட்டி கை, உங்கள் கை பிக் கை. இவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. என் புயம் சிறியது, உங்கள் புயம் பெரியது ஆண்டவரே, நீங்கள் செய்ய முடியும் என்று சொன்ன பொழுது அந்த குழந்தையால் தூக்க முடியாத அந்த பக்கெட்டையும் தூக்கினார், குழந்தையும் தூக்கி கொண்டார். ஆண்டவர் கூட அப்படித்தான். உங்கள் பிரச்சனைகளையும் தூக்குவார், உங்களையும் தூக்கி கொள்வார். ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது, வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 5வது வசனம். என் நீதி சமீபமாயிருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என் புயம். என் புயம் நியாயம் தீர்க்கும். எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை. தீவுகள் என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். ஆண்டவருடைய கரம் வல்லமை உள்ளது. அவருடைய புயம் அது வல்லமை நிறைந்தது. ஒரு ஆண்மகனுடைய பலன் அவருடைய புயத்தில் இருக்கிறது. அதே போலத்தான் ஆண்டவரும். அவருடைய புயம் வல்லமை உள்ளது. அவருடைய புயம் ரட்சிக்கக்கூடியது. அவருடைய புயம் வெளிப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கும். இங்கே வசனம் சொல்லுகிறது, என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். இன்றைக்கு நீங்கள் கூட அந்த குழந்தையை போல் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, என் கரம் சிறியது, என் புயம் சிறியது, என்னால் இதை செய்ய முடியாது, உம்முடைய புயம் பலத்தது. நானும் கூட அந்த தீவுகளில் உள்ள மக்களைப் போல உம்முடைய புயத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. எங்களை ரட்சியும், எங்களை மீட்டுக்கொள்ளும், எங்களை காத்திடும், எங்களை வழி நடத்தும், நீரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அவருடைய வல்லமை உள்ள புயத்தினால் அவர் உங்களை நடத்துவார். கர்த்தருடைய புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். பரலோகத்தின் தேவனே, அன்பின் ஆண்டவரே, நீதியின் ராஜாவே, உம்முடைய புயம் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், உம்முடைய புயத்தின் மேல் தீவுகள் நம்பிக்கையாயிருக்கும் என்று வாசித்த இந்த வசனத்தின்படி இன்றைக்கு யாரெல்லாம் தன்னால் முடியாது, தன்னால் இதை செய்ய இயலாது என்று கண்ணீரோடு பாரத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறார்களோ, ஆண்டவரே, உங்கள் புயம் உம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளால் கூடாதவற்றை நீரே செய்து கொடுக்க போகிறதற்காய் மக்கள் நன்றி. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை உமது வலது கரத்தினாலும் வல்லமையுள்ள புயத்தினாலும் தாங்கி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய புயத்தில் ஜனங்கள் நம்பிக்கையாக இருந்தது போல நீங்களும் ஆண்டவருடைய புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.